சின்ன பாப்பா அங்கே கொட்டாய் விட்டு நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன் என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா சொல்லுங்க, அப்பா நான் தவறு செய்தேன் உன் அன்பை உதறி சென்றேன் நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன் என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். உங்க பிள்ளைப்பா, நானு உங்க பிள்ளைப்பா. என்னை எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நஷ்டங்கள், எத்தனை பாடுகள் இருந்தாலும் இந்த படிக்கட்டில் ஒரு நாளைக்கு 100 தடவை ஏறுவேன், 100 தடவை. இந்த பலன் எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. படிக்கட்டே ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 100 தடவை ஏறி 100 தடவை. ஒரு தப்பு செய்கிறான்னு அங்கே ஓடு, டைல்ஸ் போட இடத்துல போட்டு அங்கே ஓடு, பிளம்பர் வேலை செய்கிறான்னு அங்கே ஓடு, பைப்பை இது பண்ணுறாங்கன்னு அங்கே ஓடு, பெயிண்ட் அடிக்கிறவன்ட்டு அவனை போய் அங்கே ஓடு, இவனை பாரு அவனை பாரு, ஓடி 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 எவ்வளவு வேலை நான் செஞ்சேன் உங்களுக்கு தெரியும். அப்படித்தானம்மா? உன் பின்னாடியே நின்றுட்டு இருந்தேன். சொல்லுவேன், இதுக்கெல்லாம் சக்தியும் பலனையும் யார் கொடுக்குறா? நான் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். புதுசாக உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். அல்லேலூயா. 5 ஸ்டென்டிங் இருக்குது. எத்தனை ஸ்டென்ட் இருக்குது? 5 கம்பிகள், 5 காயங்கள். ஆண்டவருக்கு 5 காயங்கள். எங்கள் ஆண்டவருக்கு அதே காயம். அன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கும்போது சகோதரர் அழகர் கேட்குறாரு, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்களான்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? அவர் ஃபோக்கஸ் பண்ணு. அப்படி தானே ஐயா? இந்த சின்ன சொல்லுங்க. அங்கே இருக்க இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஐயா? தெரியாது. இயேசு தெரியாதனால தான் வந்திருக்கிறாரு. இயேசு சிலுவையில் இருந்து கொண்டாங்களான்னு கேட்குறாருன்னா அப்போ இயேசுவை பற்றி அவர் தெரியாமல் இருக்கிறாரு. யார் அந்த இயேசு? தெரியாமல் இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னால் உட்காருங்கய்யா. இயேசு யாருன்னே தெரியல. இன்னும் உலகத்தில் மக்கள் இருக்கா. அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், காணாமல் போன ஆடு கிடக்குது நிறைய. ஆண்டவரை தெரியாது. தெரிஞ்சவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவரை தேட மாதிரி இல்லை. இந்த மாதிரி பிள்ளைங்களை தரப்பாருங்க. 3 பேர் வந்துட்டாங்க. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுவார், புறையினத்தார்கிட்ட நான் போகிறேங்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் பவுலை எதுக்கு தேர்ந்தெடுத்தாருன்னு சொன்னால், புற இனத்தாருக்குன்னு நான் அவனை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 12 திருத்துவரை நீங்கள் அவங்கள்ட்ட போகாதீங்கன்ட்டு. புரியுமா? இந்த கதை தெரியுமா? இருக்காது, தெரியாது. புற இனத்திற்கு தான் போக சொல்கிறேன். நம்ம அருணாச்சலம் இருக்கிறாரு. அருணாச்சலம் ஒரு தடவை சொன்னால், ஒரே தடவை சொன்னது தான் வந்துட்டார். ஒவ்வொரு நாளும் அந்த ப்ரேயரில் கரெக்டாக உட்காந்துருவார். பைபிள் எடுக்க சொன்னால் எடுத்துருவார், வசனம் எடுக்க சொன்னால் எடுத்துருவார், வாசிக்கிறார். அவருக்கு மட்டும் எப்படி வந்து சேர்ந்த வல்லமே? நம்ம மக்களுக்கு பைபிள் சீராக்கான எங்கே இருக்குன்னு தெரியாது. ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட்டாக கேட்பாங்க. பைபிள் 6 முறை படிச்சுட்டேன்னு சொல்லி அறிக்கையிடுவாங்க. பைபிளை இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் அதை என்ன செய்கிறாங்க, அதை ரிசர்ச் பண்ணுறாங்களாம். பைபிளை ரிசர்ச் பண்ணுறதுக்கு இருக்கான். பைபிளை ரிசர்ச் பண்ண முடியுமா? ஆண்டவர் ரிசர்ச் பண்ணுவியா? நீ படைச்சவனை ரிசர்ச் பண்ணுவியா? நாங்கள் பைபிள் ரிசர்ச் பண்ணுறோம். பசாஸ் அங்கே போலி இறைவாக்கினர், போலி போதர்கள் வந்து உங்களை குழப்புவான். அவங்ககிட்ட நீ மாட்டிக்காத. தப்பான காரியங்களை சொல்லிக் கொடுப்பாங்கன்ட்டு நீ மாட்டிக்காத. இப்போ நான் அழகரை வந்து இங்கே கூப்பிட்டு சொன்னால், ஐயா நீங்கள் கிறிஸ்தவனை மாறுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவம் நம்புங்கன்னு சொல்லுவேன். கிறிஸ்துவ கடவுளை நம்புங்க ஐயா. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை நான், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை நான். அவருடைய பிள்ளை தானே, கடவுளுடைய பிள்ளை தானே. எல்லாரும் கடவுளுடைய பிள்ளை தானே. அந்த பிள்ளை இந்த பிள்ளையா? வேறு பிள்ளை யாரும் இல்லையே. கடவுளுடைய பிள்ளை தானே எல்லாருமே. அது இந்துவானா, முஸ்லீமானா, பூக்காரமாக இருந்தால், கூலி வேலை செய்யணும்னா, டைல்ஸ் ஓட்டுறவங்களா இருந்தால், யார் என்ன, விநாயகரை கும்பிட்றவங்களா இருந்தால், முருகனை கும்பிட்றவங்களா இருந்தாலும் யாரையோ கும்பிட்டு போகிறாங்க. கடவுள் ஒருத்தர் தானே, அவருடைய பிள்ளைகள் தானே. ஒருத்தர் வழிபடுற விதம் வேறு. கண்களை தட்டி இதுதாங்க கரெக்டான பேச்சு. அவங்க பாஷையில் சொல்கிறாங்க, நம்ம ஆமேன்னு சொல்லுவோம்.
யாராக இருந்தாண்டா மனுஷன் தானே. முதல்ல அவங்கெல்லாம் காப்பி குடித்தாங்க, டீ குடித்தாங்க, காப்பி கிளாஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டாங்க. இங்கே ஒரு பூ இதெல்லாம் சுத்தம் பண்ண ஒரு அம்மா வராது. அப்போ இந்த கிளாஸ் எல்லாம் தனியாக வைக்கட்டுமா, இது கூட கொண்டு போகணும்? என்ன கேட்குறாங்க? இந்த கிளாஸ் எல்லாம் தனியாக கொண்டு போய் வைக்கட்டுமாப்பா? ஏமா அவங்க நான் தீண்டாத விளையாட்டாங்க. இல்லை மனுஷன் தானம்மா, போமா எல்லாத்தையும் போய் எடுத்து வச்சு கழுவுமா அப்படின்னு, கழுவி கொண்டு போய் வையுமா அப்படின்னு. மனுஷன் தான் சொன்னா சொல்லி நீ கேட்குற கேட்டீங்களா? வெரி குட். கேட்டீங்களா இல்லையா? சாட்சியோட பேசணுங்க, நான் கதை விடக்கூடாது. எங்கே போனாலும் சாட்சி இருக்கணும். அதனால தான் ஆண்டு சொல்ல 2 பேர் எங்கே போனாலும் 2 பேர் போகணும் ஊழியத்துக்கு. இப்போ சாமியார்ட்ட போய் நாங்கள் ரோட்டில் முண்டி போட்டுன்னு சொன்னி யாராவது நம்புவீங்களா? நம்பலை. இன்னும் நம்பலை. சாட்சி அருணாச்சலம் சொல்லையா அவன் நம்ப மாட்டாயா? தோமையார் சர்ச்சு வந்து வெளியே வந்தோடனே அவர் ஃபாதர் வந்தார். வந்தோடனே என்ன கேப்டன் என்ன நேரத்துக்கு வந்துருக்கிறீங்க அப்படின்னா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறீங்க. என்ன நீச்சு நினைக்காது, பேசாத சாத்தானே அப்பாலே போ. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு கூடாரத்தை வந்து புதுப்பிச்சு இன்னைக்கு முதல் பிரேயர் ஃபாதர் நீங்க கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னீங்க. அதுக்கு ஒரு இல்லை நான் வெளியில கிளம்பிட்டேன், எனக்கு இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்கு, அதனால நான் போறேன், இன்னொரு நாளே கண்டிப்பா. இதோட இந்த கூடார ஜெபம் ஆரம்பிக்க சொல்றது அவர் தான். நான் தப்பா சொல்றேன் யாரும் நினைக்க வேண்டாம். ஒரு நாள் கூட வந்து இந்த கூடாரத்தை பார்க்கவே இல்லை. சொல்லுவாங்க உட்காருப்பா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்க காரியத்துக்கு புது கார் நின்று என்ன எப்படிப்பட்ட கார் நினைச்சுங்க? பல கார் நிற்குது, அதில் போகிறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு